நண்பர்கள் அனைவருக்கும் இனிய குரு பூர்ணிமா தின நல்வாழ்த்துக்கள். அனைவரையும் வணங்கி வாழ்த்தி இந்த அற்புதமான பாடத்திற்குள் நுழைகிறேன். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு உருவம் சிந்தித்தல் தானே. இந்த அற்புதமான பாடல் என்பது தெளிவு குருவின் திருமேனி காணல் அப்படின்னு சொன்னோம்னா குருவை நேரடியாக பார்த்தல் அப்படின்பதல்ல. தன்னுடைய குரு யாரு அப்படிங்கிறத அறிந்து கொள்வதிலேயே மிக பெரிய அளவிலே ஒரு தேடல் இருக்க வேண்டும் என்பதுதான். குரு யார் என்று நிச்சயம் நமக்கு தெரிந்தாக வேண்டும். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். நமது குருநாதர் யார் என்று அறிய வேண்டும். அந்த குருநாதரை, அவருடைய நாமம் என்ன என்பதை நாம் கூற வேண்டும். நமது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல நபர்கள் தன்னுடைய குருநாதர் யாரு என்பதை வெளியிலே சொல்லுவது கூட இல்லை. அடியனுக்கு பிரதானமாக குருமார்களே அமைந்ததில்லை அப்படிங்கிறதுனாலே நான் இறைவனுடைய பெயரையே குரு என்று சொல்லக்கூடிய அளவிலே இருக்கிறேன். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். குருமார்கள் சொல்லக்கூடியதை கேட்டு அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல. இது குரு என்பவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தன் உள்ளிருந்து வெளியே ஒளியை தருபவர். வெளியிலிருந்து கேட்கிறத கேட்ட மாதிரி சொல்லுவது, விளக்கம் தருவது ஆசிரியர்கள். அடியேன் ஒரு ஆசிரியர் என்ற வகையிலே பெருமை கொள்கிறேன். ஆனால் உண்மையில் குருநாதர் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தன் உள்ளிருந்து தன் உள் ஒளியை பயன்படுத்தி அவர் என்ன உணர்ந்தாரோ அதனை எல்லாம் பாடல் வடிவாக, செய்யுள் வடிவாக வைத்துவிட்டு போனவர்கள். அவர்களுடைய திருவார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதே அதற்கான அர்த்தம். தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. குருவை உருவாக்கக்கூடிய நபர் யார்? குருவுக்கு குரு யார்? குருவை உருவாக்கிய, அவரை ஒரு உருவமாக்கிய நபர் யார்? அந்த இறைவன். அந்த இறைவன் யார் என்பதை அறிந்து அந்த இறைவனை, அவருடைய உருவத்தை சிந்தித்து கொண்டு அவரையே வணங்கி இருப்பது அப்படிங்கிறது தான் மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். இந்த பாடல் அடியனை பொறுத்த மட்டில் இந்த அளவிற்கு நான் இதை உணர்கிறேன். அதை உணர்ந்தபடி உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதுபோலவே குருவை பற்றி அறிந்து கொள்ள இன்னும் ஒரு பாடல் இருக்கிறது. குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். குருடும் குருடும் குருட்டு ஆட்டமாடி, குருடும் குருடும் குழிவிலும் ஆறே. அக இருட்டை நீக்காத ஒரு குருவை கொள்பவர் ஒரு குருடர் ஆவார். குருவும் குருடர், சீடரும் குருடர். இரண்டு குருடர்களும் ஆட்டமாடி, எனக்கு அது தெரியும், இது தெரியும், அப்படி இப்படி என்று ஆட்டமாடி குழி விழும் ஆறே என்று சொல்கிறார்கள். ஆறு என்றால் என்னங்க? 5 புலன்களால் அறியத்தக்க அந்த விஷயங்களை எல்லாம் 6வது அறிவு, 6 அறிவுகளினால் இது இப்படித்தான் என்று உணர்ந்து ஞானத்தை பெறுவது 6ஆம் அறிவு. இல்லாத ஞானத்தை, இல்லாத ஒன்றை இருப்பதாக பாவித்து கொண்டு பெரிய ஒரு நஷ்டத்தை அடைவது, ஞானம் என்று சொல்லி பல விஷயங்களை, வீணான விஷயங்களை சொல்லிக்கொண்டு திரிவது அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு நல்ல குருவை அடையாதவர்களுக்கு நடக்கும். அப்படிங்கிறதுனாலே அந்த குரு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக இருக்கிறார். நண்பர்களே, அடியேன் குரு என்று சொல்லிக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடையாது. அடியேன் ஆசிரியர் என்ற முறையிலே இந்த பாடத்திற்கு உள்ளே செல்லலாம். திருமணம் அப்படின்னு சொன்னாலே சுக்கிரன் என்பது ஆண்களுக்கு கலத்திரமான மனைவியை குறிக்கிறது. செவ்வாய் பெண்களுடைய கணவரை குறிக்கிறது. இது முக்கியமான விஷயம்.
அதோட ஒரு முக்கியமான விஷயம், அந்த வகுப்பிலே முதல்ல அந்த ஆடியோ ரெக்கார்டிங் ஆகலை. ஒரு 15 நிமிடங்கள் வரைக்கும் ரெக்கார்டிங் ஆகலை. அந்த நிமிடங்கள் வரைக்கும் நான் இப்போ பேசி தான் அதை திரும்ப பின் இணைப்பு செய்திருக்கிறேன். அப்படிங்கிறதுனால ஏடா வகுப்பில் வந்ததும் இப்பொழுது வருவதும் வித்தியாசமாக இருக்கிறதே அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டாம். அங்கே இருக்கிற விஷயங்கள் அனைத்தும் இன்னும் தெளிவாக தருகிறேன். அப்போ ஆணுக்கு குரு, பெண்ணுக்கு செவ்வாய். சரிங்களா? இது அந்த நபர். அப்ப ஆணுக்கு குரு ஜீவகாரகன், பெண்ணுக்கு குரு ஜீவகாரகன் அல்ல, சுக்கிரன் ஜீவகாரகன். சரிங்களா? அப்ப ஜீவகாரகன் என்பவர் யார்? ஒரு ஆணும் குருவும் வெவ்வேறானவர் அல்ல, பெண்ணும் சுக்கிரனும் வெவ்வேறானவர் அல்ல. பெண்ணுடைய ஜாதத்திலே சுக்கிரன் தான் அந்த பெண், ஆணுடைய ஜாதகத்திலே அந்த குரு தான் அந்த ஆண். ஒரு ஆணுடைய ஜாதகத்திலே குருவுக்கும் தன்னுடைய மனைவியாக வரக்கூடிய பெண்ணான சுக்கிரனுக்கும் அந்த திருமணம் என்ற உறவுக்கான செவ்வாய்க்கும் தொடர்பு இருக்க வேண்டும். பிருகுநந்தி நாடி முறையிலே முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் 4, 6, 8, 10 இந்த 4 எண்களை ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு வீட்டிலிருந்தும் அந்த வீட்டிலிருந்து 4, 6, 8, 10 ஆகிய இடங்கள் தொடர்பு இல்லாத நிலை என்று கூறப்படும். அப்போ இது மறைவு ஸ்தானமானா மறைவு ஸ்தானம் மாதிரி, பாரம்பரிய ஜோதிடத்திலே மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 மாதிரி இங்கே 4, 6, 8, 10 ஆகிய இடங்கள் ஒரு கிரகத்திற்கும் தொடர்பில்லாத நிலை என்று சொல்லப்படும். அப்போ பெண்ணுக்கு சுக்கிரனுக்கு அந்த செவ்வாய் தானே திருமணக்காரகன். அப்போ அந்த சுக்கிரனுக்கு செவ்வாய் 4, 6, 8, 10 இருந்துச்சுன்னா திருமணம் தடை, சங்கடங்கள் இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது நாம் சொல்லாமல் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நான் அந்த பிருகுநந்தி நாடி முறையிலே இந்த ஒரு முறையை மட்டும் நாம் புரிந்து கொண்டோம் என்றால் எந்த சிக்கலும் இல்லைங்க. முழுமையாக இந்த ஒரு வீடியோவை வச்சுட்டே நீங்கள் என்ன பண்ணலாங்க, பிருகுநந்தி நாடி முறையை முழுவதுமாக கற்றுக்கொள்வதற்கான அந்த யுக்தி இந்த வீடியோவில் இருக்குது. இது அந்த அளவுக்கு ஒரு ஒரு பல்வேறு விஷயங்களை, அற்புதமான விஷயங்களை எல்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு வீடியோவாக இது இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். திருமணத்திற்கு முன்பே ஒரு சில ஜாதக ஆய்வு செய்ய வேண்டியது அவசியமானது. அந்த கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ, அது கணவன்னா ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் அவன் கணவன் தன்னுடைய மனைவியுடைய இயல்பு எப்படி இருக்கும், திருமணத்துக்கு பின்னாடி அந்த மனைவியோடு நமது திருமண வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், இதை தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய கணவன் எப்படிப்பட்ட கணவன் வருவான், இது இயற்கை பிராப்தம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திருமண வாழ்க்கை இனிமையானதா, சச்சரவு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய வேண்டும். நமது ஜாதகத்தில் வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை ஏற்படும் என்றால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தீர்வு என்ன, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஏன், எப்படி, எதற்கு அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அது பரிகாரம். பிருகுநந்தி நாடி முறையிலே கோயில் குளங்களுக்கு செல்வது, வேறு ஏதாவது ஒரு பரிகாரங்கள், பூஜைகள், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. விதியை பிராப்தத்தை புரிந்து கொண்டு அதனை அனுசரித்து செல்வதே பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் பிருகுநந்தி நாடி முறையிலே. அதனால தான் இந்த பிருகுநந்தி நாடி முறை என்பது அவ்வளவு ஒரு ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கிறது. சரி, இப்போ முன் ஜாதக ஆய்வு அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டும், அதை ஆராய வேண்டும் அப்படின்ட்டு பார்த்தாச்சு. அப்போ எத்தனை விதமான விஷயங்களை நாம் ஆராய வேண்டும் திருமணத்திற்கு முன்பு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு நமக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகும், இதெல்லாம் நாம் பார்க்கணும். இப்போ திருமணத்திற்கான கிரக அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜாதகர் ஒரு ஆணாக இருந்தால் சுக்கிரன் முக்கியமாக ஆணாக இருந்து அந்த சுக்கிரன் இருக்கார் இல்லையா, அவர் குரு அல்லது சனியை பார்த்தால், சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான். அப்போ குரு அல்லது சனியை எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. அது பிருகுநந்தி நாடியை பொறுத்த மட்டில் 1, 5, 9 ஆகிய
கிரகங்களும் இடங்களும் அந்த பார்வைக்கு ஒப்பான ஒரு தொடர்பை கொடுக்கிறது. சரிங்களா? அடுத்து 7. 7ல் இருந்தால் நேரடியான பார்வை. 5, 9ல் இருந்தாலும் ஒரு தொடர்பு அப்படிங்கிற அளவிலே அது சரியாக இருக்கும். ஜாதகர் ஆணாய் இருந்தால் சுக்கிரன் குரு அல்லது சனியை பார்த்தால் ஜாதகருக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். ஏன் இந்த இடத்துல பார்த்தால் அப்படின்னு பாடுறீங்க? இணைவு இருந்தால் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா அதில் ஒரு டெக்னிக் இருக்குது, சூட்சமம் இருக்குது. அது அடுத்தடுத்த இடக்கல்ல பார்த்துக்கலாம். அடுத்தது ஒரு ஜாதகர் பெண்ணாக இருந்தால் அந்த செவ்வாய் இருக்கு இல்லையா, செவ்வாய், அந்த செவ்வாய் அந்த சுக்கிரனையோ சனியோ பார்த்தால் ஜாதகருக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். அப்ப இது திருமணம் நடக்குமா நடக்காதா, அதற்கான அந்த பிராப்தம், அதனுடைய கர்மா அதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்த்துடலாம். ஆனால் இது திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற அளவிலே தான் திருமணத்திற்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கிற அளவிலே இந்த விஷயத்தை வச்சுக்கலாம். இது மட்டுமே போதுமானதா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சிலருக்கு தாமதமாகும். அப்படிதான் அந்த அமைப்பெல்லாம் இருக்குது, ஆனால் திருமணம் தாமதமாகுது. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஒரு ஜாதகர் ஆணாக இருந்தால் சுக்கிரனை சனி பார்த்தால் தாமத திருமணம். அப்போ இந்த இடத்துல பார்த்தால் அப்படிங்கிற வார்த்தை எப்படி யூஸ் ஆகுது பாருங்க. சுக்கிரனை சனி பார்த்தால், அங்கே சனி சனிக்கு சிறப்பு பார்வைகள் இருக்கு 3 மற்றும் 10. சரிங்களா? 3 மற்றும் 10. அப்ப சனி அந்த குருவுக்கு சுக்கிரனுக்கு 4ஆம் இடத்துல இருக்குன்னு வைங்களேன். சுக்கிரனும் சனியும் தொடர்பில்லாத நிலையில் இருப்பாங்க. ஆனால் அந்த சனியிலிருந்து சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அங்கே ஒரு பார்வை ஃபார்ம் ஆகுது. அப்போ அது தொடர்பில்லாத நிலையில் இருந்தாலும் சனி பார்க்கிறது அப்படிங்கிற அளவிலே அது ஒரு தொடர்பை உண்டாக்கி தாமத திருமணத்தை தருகிறது. இதே மாதிரி ஜாதகர் பெண்ணாய் இருக்கும் பொழுது செவ்வாயை சனி பார்த்தாலும் தாமத திருமணம் இதே மாதிரி தான். இப்படி அதே அமைப்பு இங்கே இருந்துச்சுன்னா செவ்வாய் 4ஆம் பார்வையால் சனியை பார்க்க, சனி 10ஆம் பார்வையால் செவ்வாயை பார்க்க அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்கிறது 2 விளைவுகளை உண்டாக்கி இன்னும் கொஞ்சம் டஃப்பாக்கி விட்டுரும் பொண்ணுங்களுக்கு. ஒரு சில பெண்கள் 30 வயசு 35 வயசுக்கும் திருமணமாகாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமணம் நடத்துவதற்கான யுக்தி என்ன அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பார்த்துற போகிறோம். அதனால் இந்த வகுப்பு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாதாரணமான வகுப்பாக யாரும் எடை போட்டு விட வேண்டாம். இது குரு பூர்ணிமா அன்று நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வகுப்பு நிச்சயமாக ஒரு அற்புதமான வகுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது முதல்ல திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற விதிகள்லாம் பார்த்தரலாம். அப்புறம் ஜாதகத்தில் அதை அப்ளை பண்ணுறதை பற்றி பார்த்துக்கலாம். இது பிருகுநந்தி நாடிக்கு வெளியிலிருந்து நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஜாதகத்துக்கு வெளியிருந்து ஒரு ஜாதகர் ஆணாயிருந்து கேது சுக்கிரனை பார்த்தால் திருமண தடை. கேது சுக்கிரன் இணைவு எங்கிருந்தாலும் சரி. திருமணம் நடந்தாலும் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் இல்லாமை பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. கேதுவுக்கு கூட இருந்தாலோ 5, 9ல் இருந்தாலோ கேதுவுக்கு 7ல் இருந்தாலோ சரிங்களா. சுக்கிரன் இருந்தால் ஜாதகர் ஆணாக இருந்தால் சுக்கிரன் மனைவி. அப்போ மனைவி கேதுவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நல்ல மனைவி வரமாட்டாங்க. அதனால் கணவன் மனைவிக்கு இடையில் புரிதல் இல்லாமல் பிரச்சனைகள் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். வரக்கூடிய மனைவி அப்படித்தான் இருப்பார்கள். ஜாதகர் பெண்ணாக இருந்து அதே கேது செவ்வாயை பார்த்தால் கேதுவுக்கு 5, 7, 9ல் செவ்வாய் இருந்துச்சுன்னா ஜாதகர் பெண்ணாக இருந்தால் அதே தான் திருமண தடை. திருமணம் நடந்தாலும் கூட கணவன் மனைவியிலேயே புரிதல் இல்லாமை பிரச்சனைகள் தோன்றும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல கணவன், கை நிறைய சம்பளம், நல்ல குணம், குடிப்பழக்கமும் கிடையாது, மனைவியை கண்ணே பொண்ணேன்னு தான் கொஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனாலும் மனைவியும் நல்ல மனைவி,
அருமையான மனைவி, குடும்பப்பாங்கான மனைவி, சூப்பரான மனைவி, பண்பான, பக்தியான, ஒழுக்கமான மனைவி. ஆனால் 2 பேருக்கும் ஒத்துக்காது. நல்லவரும் நல்லவரும் நல்லபடி தான் வாழ வேண்டும் என்ற எந்த விதமான ரூல்ஸும் இந்த உலகத்தில் கிடையாது. 2 நல்லவர்களும் கூட திருமண வாழ்க்கையிலே தோல்வியுற்று பிரிவது உண்டு, சண்டையிடுவது உண்டு. அதை இந்த கிரக அமைப்பு நமக்கு சுட்டி காட்டும். இந்த இடத்துல குரு பார்த்தால், குரு தன்னுடைய 5, 9, 7 இந்த பார்வையினால் பார்த்தால் அது பேசி தீர்த்துக்கலாம். அந்த கேதுவை பார்த்தாலும் சரி, அந்த சுக்கிரன் செவ்வாய் இவங்களை பார்த்தாலும் சரி, பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவில் நாம் கொண்டு போகலாம். இப்போ அதுக்கும் மேலே தன்னுடைய பொண்டாட்டியவே பிடிக்கல, தன்னுடைய புருஷனையே பிடிக்கல, இது ஒரு ஜாதகர் ஆணாக இருந்து சுக்கிரனு ராகு பார்த்தால், சுக்கிரன் ராகு இணைவு இருந்தால் திருமணம் தாமதமாகும். பெரிய எதிர்பார்ப்போடு இருப்பார் அந்த ஜாதகர், தன்னுடைய மனைவியை பற்றி பெரிய எதிர்பார்ப்போடு இருப்பார். அல்லது அந்த மனைவி அந்த கணவர்கிட்ட பெரிய எதிர்பார்ப்போடு இருப்பார். அதனால் திருமணம் மறுக்கப்படும். இது இல்லை, இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திருமணம் மறுக்கப்படும். அப்படியே திருமணத்தை பண்ணிட்டாலும் ஜாதகருடைய மனைவி ஜாதகரை விரும்ப மாட்டார். சுக்கிரன் ராகு சேர்க்கை ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் அவர் யாரை கல்யாணம் பண்ணாலும் சரி அந்த மனைவி இந்த ஆணை விரும்ப மாட்டார். இதை நாம் பார்க்குறோம். 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணுறவங்க கிட்ட நான் சொல்லுவேன், நீங்கள் 5வது கல்யாணம் கூட பண்ணுங்க, 6வது கல்யாணம் கூட பண்ணுங்க. உங்களை திருமணம் செய்வதற்கு முன் ஒரு பெண்ணாக அவருடைய நடவடிக்கை வேறு, திருமணம் பண்ண உடனே ஒரு மனைவியாக அவர் உங்களுடைய ஜாதகத்தினால் பாதிக்கப்படுகிறார். அதனால் இந்த பிரச்சனை வரும். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதுதான் பரிகாரம். பிருகுநந்தி நாடியிலே பரிகாரம் என்றால் அந்த பலன்களை ஏற்றுக்கொள்வது. அதே ஜாதகர் பெண்ணாக இருந்தால் சுக்கிரனுக்கு பதிலாக செவ்வாய் ராகு சேர்க்கை. ஐயா சொல்லுங்க. ஐயா, அந்த ராகு இணைவு இருந்த சுக்கிரன் ராகு இணைவு இருந்தாலும் ராகு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது அதே தானே. சரி, இப்ப நான் சொல்லிட்டு இருந்த அந்த பலன் தாமே சுக்கிரனே ராகு பார்த்தால் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வார்த்தை ஜாலம். நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ராகு பார்த்தால்னா 7ல் இருந்தால், சுக்கிரனுக்கு 7ல் ராகு இருந்தால் ஒரு பவர்ஃபுல்லான பலன். 1, 5, 9 இருந்துச்சுன்னா ஒரு 90% பலன் அப்படின்ட்டு அதனுடைய பலன்கள் வேரியேஷன் மாறும். அதுவும் பிருகுநந்தி நாடியினுடைய அந்த முழு வகுப்பில் அது அப்படியே இருக்கும். இருந்தாலும் ஒரு 10-20% என்னத்தை போய் பலன் வந்துட போகிறது. பலன் இதுதான். சுக்கிரன் ராகு ஆண் ஜாதகத்தில் இணைவு இருந்தால் ஐயா சொல்லுங்க. சாரி, எப்படி இருந்தாலும் இந்த 1, 5, 7, 9 பல அந்த பார்வைகள் ராகு கேது எல்லாத்துக்கும் உண்டு. ஆமா, நிச்சயமா. அது பார்வைன்னு சொல்லக்கூடாது, இணைவுன்னு சொல்லலாம். பார்வை 7ஆம் இடம் பார்வைன்னு வச்சுக்கலாம், 5, 9 இணைவுன்னு வச்சுக்கலாம். நன்றி விளக்கத்துக்கு. இப்ப அந்த பெண்ணுக்கும் அப்படிதாங்க. அந்த கணவர் மனைவியை விரும்ப மாட்டார். பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இருக்கக்கூடிய பல பெண்களை பார்க்கலாம். கணவருக்கு அந்த பெண்ணை பிடிக்காது. அந்த அவங்க பெருசா ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு கணவனை பத்தி பெருசா ஆசைப்பட்டிருப்பாங்க. இங்க ஒன்று இருந்திருக்காது, வெட்டியா போயிருக்கலாம். அதனாலே பிடிக்காம போயிடும். இது ஆண் பெண் ஜாதகங்களை தனித்தனியாக நாம் ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம். பொருத்தம் பற்றி பார்க்கல, சரிங்களா? ஏன்னா இது திருமண கால நிர்ணயம் தான் இதனுடைய பாடம்ங்கிறதுனால இப்போ இதை முக்கியமாக நாம் பார்த்தாகணும். சின்ன சின்ன விதிகளாக இருக்கிறதே, இதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு யோசிக்காதீங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு சூட்சுமம் அப்படிங்கிறது பெரிய பலன்களை நம்மால் சொல்ல வைக்க முடியும். இப்போ விவாகரத்து பிடிக்குது பிடிக்கல, ஆனால் கூடவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் வேண்டவே வேண்டாம், விவாகரத்தே பண்ணிடுறேன் அப்படிங்கிற அந்த கிரக அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்திலே சுக்கிரன் கேது செவ்வாய் இந்த 3 பேரும் ஒரே ராசியிலே இருந்தாலோ அல்லது திரிகோண ராசிகள் 1, 5, 9க்கு உள்ளாரி இருந்தாலோ அவர்களுக்கு விவாகரத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் கேது செவ்வாய் இவர்கள் எல்லாமே 1, 5, 9க்குள்ளேயே இருந்துட்டான். ஒரு காலம் அப்படி இருக்கிறது.
அப்படிதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இதில் சுக்கிரன் கேது செவ்வாய் யாராவது ஒருவரையோ ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களையோ அந்த குரு பார்வையிட்டால், குரு கூட உட்கார்ந்துட்டு இருந்தால் கெட்டு போயிடும். குரு பார்வையிட்டால் 5, 7, 9 அப்போ விவாகரத்து ஏற்படாது. ஏதோ பைசல் பண்ணி பேசி பேசி போயிடுவாங்க. அது புதன் கேது செவ்வாய். புதன் கேது செவ்வாய், கேது செவ்வாய் பாருங்க அப்படியே இருக்கு. சரிங்களா? இப்போ புதன் கேது செவ்வாய் ஒரே ராசியில் இருந்தாலோ அல்லது ஒரே திசையை குறிக்கும் ராசி, இந்த இடத்துல அந்த இதை நோட் பண்ணும். ஒரே திசையை குறிக்கும் ராசின்னா திரிகோண ராசிகள். ஏன்னா இந்த பாடமானது ஒரு 15 நாட்கள் நடத்தி 15 நாளுக்கு பின்னாடி வந்த ஒரு பாடம். இதை கொண்டு வந்து இன்னைக்கு போட்டதுனால அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கலாக 15 நாள் படித்தவங்களுக்கு அங்கே இருக்கிறது புரிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம புதுசாக சொல்லும்போது புதிய மாணவர்கள் தடுமாற வாய்ப்பு இருக்கிறது. ஒரே திசையை குறிக்கும் ராசி அப்படின்னோம்னா கிழக்குன்னா கிழக்கு ராசிகள், மேசம், சிம்மம், தனுசு 3மே கிழக்கு ராசிகள். அப்போ 3மே திரிகோணத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அப்போ அது மாதிரி புதன் கேது செவ்வாய் ஒரே திசையை குறிக்கும் ராசியிலே இருந்தால் விவாகரத்து ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சுக்கிரன் ராகு செவ்வாய், சுக்கிரன் கேது செவ்வாய் மட்டும் கிடையாது, சுக்கிரன் ராகு செவ்வாய் இதே மாதிரி இருந்தாலும் விவாகரத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஜாதக அமைப்புகள் எல்லாம் ஒரு பெண்ணுக்கு இருந்தால் தனது கணவரை மதிக்க மாட்டார். ஆணுக்கு இருந்தால் அந்த மனைவி நல்லவளாக இருக்க மாட்டார். சரிங்களா? இது பிரதானமான விவாகரத்து ஜாதகத்தை ஒரு 10 ஜாதகம் பார்த்தீங்கன்னா அதில் 9 ஜாதகம் இந்த ரூல்குள்ளார ஒட்டிக்கும். மிச்சது அப்படின்னா இன்றைய பாடத்துக்குள்ளார எல்லா ஜாதகமே ஒட்டும். 100% இன்றைய பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த ரூல்களுக்குள்ளார இந்த திருமணத்தில் சங்கடம் நிறைந்த சண்டை சச்சரவோடு மன நிம்மதி இல்லாமல் பிழைக்கக்கூடிய டிவர்ஸ் ஆனது இது மாதிரி இருக்கக்கூடிய அனைவருமே இன்றைய பாடத்துக்குள்ளார வந்துடுவாங்க. ஒரு நபர் கூட தப்பிக்க முடியாது. ஏன்னா இது நான் பாடத்தை உருவாக்கும் பொழுதே ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட ஜாதகங்கள் எல்லாமே எனக்கு மிராக்கலாக இருந்துச்சு, அதிர்ச்சி அளிச்சிச்சு. சரி, காதல் திருமணம் யாருக்கு அமையும்? ஒரு ஜாதகர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, அந்த ஜாதகத்தில் புதன் கேது ஒரே ராசியில் இருந்தால் காதல் உண்டாகும். புதன் கேது. சரிங்களா? இந்த இணைவை குரு அல்லது சுக்கிரன் பார்த்தால், ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, புதன் காதல் கிரகம், கேது அதை கொஞ்சம் அந்த காதலை வெளிப்படுத்தி கொஞ்சம் என்ன சொல்றது கெடுத்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு கிரகம். திருமணத்திற்கான கயிறு கேது தான். சரிங்களா? அந்த தாலி கயிறு கேது, மோதிரம் கேது. அப்போ அந்த கேது புதனோடு சேர்ந்து இருந்தால் அது திருமணத்தை நோக்கி அந்த காதலை செலுத்தும் அல்லது பிரிக்கிறதுக்கு பார்க்கும். கல்யாணத்துக்கு போகும், கல்யாணம் ஆனால் கல்யாணம் ஆகிடும், ஆகலைன்னா பிரிஞ்சிடும். அது ஒரு சலசலப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு கிரகம் கேது. அப்போ அந்த இணைவை குரு அல்லது சுக்கிரன் பார்த்தால், குரு என்பது ஆணுக்கு ஜீவகாரகன், ஆணுடைய ஜாதகத்திலே பெண் சுக்கிரன், பொண்ணு ஊட்ட விட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆண் இந்த புதன் கேது இணைவுக்குள்ளே போயிட்டாங்கன்னா ஒரு ஆண் வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு வந்துடும். இது காதல் திருமணத்தின் முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இணைவை புதன் கேது இணைவை செவ்வாய் பார்த்தால் சண்டை சச்சரவு அவமானத்தோடு காதல் தோல்வியில் முடியும். அதே சந்திரன் பார்த்துச்சுன்னா சமுதாயத்திலே அவப்பெயர் உண்டாகும். அந்த காதல் ஜோடி எங்கெங்கெல்லாம் கூட்டு போனானோ, என்னென்னலாம் ஆட்டம் ஆடினானோ எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவப்பெயரை உண்டாக்கி கொடுக்கும். இது காதல் திருமண கிரக அமைப்பு. இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, புதன் காதல் கிரகம், கேது காதலை ஆட்டி அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு கிரகம். கேது ஞானகாரகன் அப்படின்னு சொன்னாலும் கூட காதலில் ஞானம், காமம், காமத்தில் ஞானம், அதை அடைந்து பார்த்தல், அதையும் இந்த கேது தான் கொடுக்கிறார். அப்ப ஒரு காதல் காமமாக மாறுவதற்கான வாய்ப்பையும் கேது கொடுக்கிறார். அதிலே உச்சகட்ட திளைப்பை ராகு கொடுத்து விடுகிறார். அப்ப ராகு மட்டும் சாதாரண ஆளான்னா அவர் திருமணத்தை நோக்கி கொண்டு போக மாட்டார். அதை அப்படியே காலத்துக்கு என்ஜாய் பண்ணிட்டே இருக்க வைப்பார். சின்ன வீடு வைப்பது, வப்பாட்டி வைப்பது, இது மாதிரி அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் கேது அப்படி இல்லை.
வெட்டு 1 துண்டு 2 3 அப்படின்னு பார்த்துருவார். அப்படி இப்போ இது வரைக்குமான இந்த வகுப்பிலே ஒருவாறு அந்த திருமணத்திற்கு என்னென்ன கிரகங்கள்லாம் ஆம் இல்லை அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை பற்றி பார்க்கலாம். திருமண வாழ்க்கை திருமணம் ஆகுமா ஆகாதா? இது புகழ்பெற்ற, இப்போ நான் ஒரு ஜாதகம் கொடுக்குறேன்னு வைங்க, நான் கடைசியாக ஒரு சில ஜாதகங்கள் கொடுப்பேன். ஆனால் பாருங்களேன், அந்த ஜாதகங்கள்லாம் உண்மையான ஜாதகமா? இப்போ பல வகுப்புகளில் இருக்குங்க. நான் கேள்வி கேட்குறதா என்னையும் நீங்கள் கேள்வி கேட்கணும். இதில் உண்மையான ஜாதகமா? அந்த இணைவு இருப்பதற்காக நாமளே ஒரு கட்டத்தை போட்டு இந்த லக்னமாக இருந்து இந்த இடத்துல இந்த கிரகம் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு உண்மையல்லாத ஜாதகத்தையும் வைத்துக்கொண்டு இதெல்லாம் இப்படி தான் அப்படின்ட்டு சொல்லிவிட முடியும் இல்லையா? அது நான் அப்படி தான் சந்தேகப்பட்டேன். அது தவறில்லையா தெரியல, ஆனால் எனக்கு அது மாதிரி ஒரு கெட்ட புத்தின்னு வைங்களேன். அப்போ அதனால தான் என்னுடைய மிகப்பெரிய 40 மணி நேரம் செல்லக்கூடிய பாடத்திலே கூட ஒரு சில பாடங்கள் 35-40 மணி நேரம் போகும். அந்த பாடத்தில் கூட உதாரண ஜாதகம் என்று எதுவும் சொல்லப்படாது. உதாரண ஜாதகத்தை காட்டி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எல்லா ரூல்ஸ் தான் அவ்வளோ பெருசாக போகும். அது என்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு கால் உதாரணம் தந்தால் உலகத்திற்கே தெரிந்து வாழ்க்கையை பற்றி எல்லாம் தெரிந்த, நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்ச நபர்களுடைய ஜாதகத்தை மட்டும் போட்டு பார்க்கலாம். அப்போ ஒரு ஆண் ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் ரெண்டை நாம் இப்போ உதாரண ஜாதகமாக பார்க்க போகிறோம். திருமண வாழ்க்கை பற்றி கொஞ்சம் அப்படியே அவங்களுடைய வரலாற்றையும் அதில் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி குருகுலந்தி நாடியிலே திருமணம் தான் பார்க்குறோம். திருமணம் என்றாலும் கூட உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிற அளவிலே ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கணும் இல்லையா? இன்றைக்கி உத்தியோகம் புருஷ லட்சணம் மட்டும் இல்லை, பெண்களுடைய லட்சணமும் ஆகிவிட்டதுங்கிறதுனால வேலை அதுவும் ஒரு திருமணத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கிறதுங்கிறதுனால அந்த வேலை சம்பந்தப்பட்ட கிரகமான சனியும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஜீவகாரகன் பொதுவாக இது வந்து ராகுல் காந்தி அவருடைய ஜாதகம். இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகலை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய டேட் ஆஃப் பர்த் வச்சுட்டு நம்ம எடுத்தது. லக்னம் ஒரு சில நபர்களுக்கு தவறாக போய்விடலாம், அசல் டைம் தெரியலைன்னா. ஆனால் அந்த ஜாதக அமைப்பு அப்படியே தான் இருக்கும், பெரிய அளவில் மாற்றம் வராது. அப்படிங்கிறதுனால இது எதுவும் கிரக சந்திகளில் எதுவும் இல்லை, எந்த கிரகமும் ராசி சந்தியில் இல்லை. அதனால் இது ஒரிஜினல் ஜாதகம் எடுத்து போட்டிருக்கோம். குரு அவருக்கு பார்த்திங்கன்னா துலாம் ராசியிலே குரு இருக்கிறார். குரு ஜீவகாரகன், ஒரு ஆண் என்றால் இவர் ராகுல் காந்தி வேறல்ல, அவருக்கான அந்த குரு வேறல்ல. அடுத்தது கலத்திரகாரகன், பொதுவான ஆணுக்கு கலத்திரகாரகன் சுக்கிரன், அவர் கடகத்திலே இருக்கிறார். அடுத்தது திருமணகாரகன் செவ்வாய், அதாவது ஒரு ஜீவகாரகன் குரு வந்து அந்த ஜாதகர், அவருடைய மனைவி சுக்கிரன், அந்த மனைவியை கல்யாணம் பண்ணணுமே, அந்த கல்யாணம் பண்ணுற அந்த ஸ்தானம் செவ்வாய், அங்கே சூரியனோட சேர்ந்துருக்கார். அப்போ இங்கே பாருங்கள், குருவுக்கு அந்த செவ்வாய் 9 தானே இருக்கிறது, அப்போ அது செயல்படும். இப்போ நாம் என்ன பார்த்தோம்? 4, 6, 8, 10 இதெல்லாம் வந்து தொடர்பில்லாத நிலை, மறைவு ஸ்தானம் மாதிரி தொடர்பில்லாத ஒரு நிலை அப்படின்னு பார்த்தோம். இங்கே குருவுக்கு செவ்வாய் 9 இருக்கிறதுங்கிறதுனால தானாகவே அது செயல்படும். எது செயல்படும்? திருமணத்திற்கு தகுதி படைத்தவர், எந்த செகண்ட்லையும் திருமணம் பண்ணுறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். அப்படிங்கிறதுனால இவர் கல்யாணத்துக்காக பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எதுக்கு? கல்யாணத்துக்காக. கல்யாணமே பண்ண முடியாதுப்பா, வசதி வாய்ப்பு இல்லை, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆளுங்க இல்லை, இவனுக்கெல்லாம் கல்யாணமாக ஒரு கேடா அப்படின்னு சொல்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இவருக்கு இல்லை. எப்படா கல்யாணம்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க. இதுதான் அவருக்கான பலன். ஆமாம் தானே? ஆனால் குருவுக்கு சுக்கிரன் 10 இருக்கிறார். ஒரு பெண் இல்லாமல் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? இவருக்கு பிடித்த பெண்ணை இவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ராகுல் காந்தி பொறுத்த மட்டில் அவருடைய இளமை காலம் 23-24 வயதிலே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அடுத்து 30-32 வயசில் இன்னொன்று சொன்னாங்க, இப்போ 40 வயசில் கூட வேறு நபர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி இப்போ வரைக்கும் கூட அவர் திருமணம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா,
வெளியூருக்கெல்லாம் போகிறாரு, ஜாலியாக இருக்கார், என்ன என்ன அப்படின்ட்டு தெரியல. ஆனால் பாவம் இவர் மாப்பிள்ளை இங்கே இருக்கார், இந்த மாப்பிள்ளை திருமணத்துக்கு ரெடியாக இருக்கார். அந்த திருமணத்திற்கான அந்த பொண்ணை இவரால் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? தொடர்பு இல்லாத நிலையில் இருக்கிறது. குருவுக்கு சுக்கிரன் 10ல் இருக்கிறது, தொடர்பு இல்லாத நிலை. இப்போ இந்த 10ல் இருக்கிற இந்த கிரகம் 10ல் இருந்தால் மட்டும்தான் அப்படி ஆகுமா அப்படின்னு சொன்னோம்னா 10ல் இருந்தால் மட்டும் கிடையாதுங்க. குருவுக்கு 4ஆம் இடமான இங்கே இருந்தாலும் சரி, 6ஆம் இடமான மீனம் இங்கே இருந்தாலும் சரி, 8ஆம் இடமான இங்கே ரிஷபத்திலே இருந்தாலும் சரி, இந்த 3 இடத்திலே எந்த இடத்தில் இருந்தாலும் கூட இது திருமணத்தை தடை செய்யக்கூடிய அந்த சுக்கிரன் தானே பொண்ணே கிடைக்கலன்னா எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? இது இவருடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தடைகள். சரி, செவ்வாய்க்கு சுக்கிரன் 2ல் செயல்பட்டால் உதவும். செவ்வாய்க்கு 2ல் சுக்கிரன் இருக்கிறதுனால திருமணம் பண்ணுனா போதும் அப்படின்னுட்டு இவர் செயல்பட்டால் பொண்ணு மாட்டிடும். எப்படிங்க? தனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்காது, ஆனால் கல்யாணம் சேலை கட்டிட்டு இருந்தால் போதும், பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க அப்படிங்கிற அளவில் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி இவர் இறங்கி அடித்தா உடனடியாக இவருக்கு திருமணம் ஆகிவிடும். இதுதான் அந்த பரிகாரம் என்பது பிடிச்ச பொண்ணு அமையாதுங்க, கிடைக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க, உடனே பண்ணிக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லிடணும். சரிங்களா? ஆனால் அதுவும் இவருக்கு செட் ஆகலை. ஏன் அப்படிங்கிறதெல்லாம் திரும்ப பார்க்கலாம். இப்போ அதில் 7ல் சனி, அந்த குருவுக்கு 7ல் சனி, 7ல் சனி நீச்சம். அந்த இடத்துல சனி நீச்சம் என்பது வேறு, அதை விட்டுருங்க. நீச்சம், உச்சம், ஆட்சி அதெல்லாம் அப்புறம். ஆனால் குருவுக்கு 7ல் சனி இருந்தால் நீச்ச களத்திரம். ஏன் அவங்களுக்கு பொண்ணு அமையலை? அப்போ குருவுக்கு 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்ன இடங்களெல்லாம் பார்க்கணுன்னு பார்த்தோம். 2, 4, 7, 10, 11 இந்த இடமெல்லாம் திருமண வாழ்க்கைக்கு சிறப்பாக ஒரு ஐடியா பண்ணும். இப்போ அந்த அளவில் 7ல் சனி இருப்பதனால நீச்ச களத்திரம், தன்னுடைய தகுதிக்கு, தன்னுடைய படிப்பிற்கு, தன்னுடைய அழகிற்கு, தன்னுடைய உயரத்திற்கு, தன்னுடைய வயதிற்கு, தன்னுடைய ஜாதிக்கு, இது மாதிரி ஏதோ ஒன்றிலேயோ பலவற்றிலேயோ குறைவான மட்டமான ஒரு களத்திரம் தான் அமைய வேண்டும். அப்படிப்பட்ட பொண்ணை தான் இவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது முக்கியமான விஷயம். குடும்பத்தில் குடும்பஸ்தானம், குருவுக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். சரிங்களா? அந்த குடும்பஸ்தானத்தில் நீச்ச சந்திரன்னா அந்த இடத்துல சனி நீச்சமாகவே இருக்காரு. 7ல் சனி இருந்தால் நீச்ச களத்திரம்னா மோசமான களத்திரம். இந்த இடத்துல 2ல் சந்திரன் இருக்காரு. சந்திரன் என்றால் அம்மா. இவரால் எப்படிங்க? நல்லா இந்த இடம் கொஞ்சம் இவருடைய ராகுல் காந்தியுடைய ஜாதகத்தை போட்டதுக்கு காரணம் அந்த இடத்துல பல குழப்பங்கள் இருக்கிற ஒரு ஜாதகம். கிரிட்டிக்கலான பல என்ன சொல்கிறது, அடித்து புரட்டி போடக்கூடிய அந்த ஜாதக நுணுக்கங்கள் நிறைய அதில் இருக்குது. அதனால தான் இப்போ இவர் குரு சுக்கிரன் தொடர்பு இல்லாமல் இருக்கார். ஆனால் இவங்க அம்மா சந்திரன் தானே. அந்த அம்மா சந்திரனுக்கு அந்த சுக்கிரன் இருக்கார் இல்லைங்களா? அந்த சுக்கிரன் தொடர்பில் இருக்கார். சந்திரனுக்கு அந்த புதன் மற்றும் சுக்கிரன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா 7, 9ல் இருக்கார். புதன் யாரு? மனசுக்கு பிடிச்ச ஒரு காதல் வாழ்க்கைக்கான அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் இல்லையா? அடுத்தது சுக்கிரன் எங்கே இருக்காங்க? சந்திரனுக்கு நல்ல தொடர்பில் இருக்காங்க, 9ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ ஒரு அம்மா இவருடைய அம்மா யார்? சோனியா காந்தியால் ஒரு பொண்ணை தேர்வு செஞ்சு தன்னுடைய பையனுக்கு கொடுக்க முடியும். இப்போ இது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது இப்போ நமக்கு இது பார்த்திங்கன்னா நம்முடைய காந்தி ஃபேமிலி.
ஆனால் நமக்கு வர்ற ஜாதகம் அதே மாதிரி வருது, வேறு மாதிரி வருது அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்த குருவுக்கும் சுக்கிரனுக்கும் தானே பிரச்சனை, சரிங்களா? இதுதானே பிரச்சனை. ஆனால் இந்த குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? குருவுக்கும் மறையாமல் சுக்கிரனுக்கும் மறையாமல் ஏதோ ஒரு கிரகம் இருக்கிறதுன்னு வச்சுக்கிங்களேன். அந்த கிரகத்தை கை கொண்டு அந்த கிரகம் சொல்கிற மாதிரி நாம் கேட்டு நடந்துக்கிட்டாலும் கல்யாணம் ஆகிடும். அப்போ அந்த அளவில் பார்க்கும்போது இங்கே சந்திரன் குரு எப்படிங்க, சந்திரன் குரு ஒரு இணைவில் இருக்காங்க அப்படின்னா, அம்மா சொல்கிற பொண்ணை கட்டுனா கவலை இல்லடா அப்படிங்கிற பாட்டை பாடிக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்தது சூரியன் சுக்கிரன். குருவுக்கு சூரியன் 9ஆம் இடத்துல இருக்குது, சூரியனுக்கு சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. அப்போ சூரியன் சொன்ன அப்பா சொல்கிற பொண்ணையும் நம்ம திருமணம் பண்ணிக்கிறது சிறப்பு, சரிங்களா? அடுத்தது செவ்வாய் சுக்கிரன், இவங்களும் செவ்வாய் குருவுக்கும் தொடர்பு இருக்குது, சுக்கிரனுக்கும் தொடர்பு இருக்குது. செவ்வாய்னா சகோதர சகோதரிகள். அப்போ பிரியங்கா காந்தி ஆகிய பிரியங்கா காந்தி சகோதரி அவர்கள் சொல்கிற பொண்ணையும் நாம் திருமணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விதி பிராப்தம் இருக்கிறது, சரிங்களா? ஆனால் இந்த விதி இந்த பிராப்தத்தை நாம் ஏற்றுக்கொள்வோமா அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு. அது திருமணத்தில் முடியுமா அப்படிங்கிறது தான் பேச்சு. அப்போ ஒரு அம்மா தான் இப்போ வந்து அக்கா சொல்கிற மாதிரி தெரில, சரிங்களா? இப்போ அம்மா சொல்கிறாங்க, அம்மா வந்து பாரப்பா இந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்குப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எப்படிங்க, சந்திரன் இந்த சுக்கிரனை தேர்ந்தெடுத்து மனசுக்கு பிடிச்ச புதன் சுக்கிரன் நல்லா படித்த அழகான சூப்பரான இளமையான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது திருமணத்தில் முடியாது. அம்மா சொல்கிற பொண்ணு கூட திருமணத்தில் முடியாமல் போயிடும். ஏன் அப்படின்னா, இந்த சந்திரனுக்கு செவ்வாய் எப்படி இருக்காருங்க, இந்த செவ்வாய் இந்த சந்திரனுக்கு எங்கே இருக்காங்க, 8ல் இருக்காங்க. 6 8 அப்படிங்கிறதுலாம் என்னங்க, தொடர்பு இல்லாத ஒரு நிலை. அப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டிக்கே அப்படின்ட்டு அம்மா சொல்கிறாங்க. அம்மா சொன்னாலும் கூட அந்த அவருடைய பையனான ராகுல் காந்தியால் அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்க முடியல. இப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, ரொம்ப கஷ்டம். இது மட்டுமா, இது கூட ராகு கேதுவுக்கு வீடு தந்தவர்கள். பிருகுநந்தி நாடியில் தான் ராகு கேது அந்த வீடு தந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா? அந்த ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட்டு, ராகு கேதுக்கு வீடு தந்தவர்கள் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிருகுநந்தி நாடியில் தான் ரொம்ப பிரதானமான அளவில் பலன் சொல்லுவது. அது இப்போ எல்லா முறைகளுக்கும் தொத்தி கொண்டு நிற்கிறது, அது வேறு விஷயம். இப்போ ராகு கேதுவுக்கு வீடு தந்தவர்கள் இதில் தொடர்பு என்பதால் அந்த தோஷம் இன்னும் வீரியம் பெறுகிறது. ராகு அமர்ந்தவர் சனிங்கிறதுனால இவர் பெருசாக ஏதாச்சும் தொழில் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கார். ஆனால் எந்த விதமான பெரிய தொழிலும் செய்ய முடியவில்லை. சனி நீச்சம் பெற்ற சனி அப்படிங்கிறதுனால பெருசாக தொழில்காரர் கிடையாது. இவரை நம்பி என்ன பண்ணுறது? இப்போ இவர் பெரிய கோடீஸ்வரங்கிறதுனால வேறங்க. ஆனால் இவர் என்ன சம்பாதிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை. சூரியன் கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் சூரியன். இந்த குருவுக்கு 9 தான் நிற்கிறார். இருந்தாலும் கூட சூரியன் புகழ் பெற்று செம்மையான ஒரு விஷயத்தில் என்ன சொல்ற, ஒரு கூட்டம், சமுதாயத்தில் பெரிய கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்திலே அந்த செவ்வாய் அப்படிங்கிற அந்த பாம் பிளாஸ்ட் ஆகிட்டு இறந்துட்டார். இந்த கேது சிதைவுன்னு சொல்லுவோம், சிதைஞ்சி போயிட்டார். அப்போ அதுவும் போச்சிங்களா? இந்த ராகு கேது அப்படிங்கிறது அந்த சனியும் சூரியனையும் அப்படியே லோன்னு சுத்த வச்சு என்ன பண்ணி விட்டுருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டுது. எல்லாமே தலைகீழ். அதெல்லாம் நமக்கு ஒரு நன்மையை கொடுத்துருக்க வேண்டும். ஆனால் நன்மையை கொடுக்காத அளவிற்கு அந்த ராகுவும் கேதுவும் தனக்கு வீடு தந்த நபர்களின் மூலயமாகவும் அந்த ஜாதகருக்கு, அதாவது ராகுல் காந்திக்கு மோசமான பலன்களையே தொடர்ந்து தருகிறது. இதெல்லாம் விட்டுட்டு அவர் கல்யாணம் பண்ணலாம், தனக்கு பிடிச்ச பொண்ணு அப்படின்ட்டு பார்க்காம பொண்ணு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். சரி, சூரியன் சந்திரன் 6 8ல் இருக்காங்க. இப்போ திருமண வாழ்க்கையெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ சூரியனும் சந்திரனும் எந்த ஜாதகத்தில் 6 8ல் இருந்தாலும் ஜாதகனும் ஜாதகருடைய அப்பா அம்மாவும்
பிரிந்திருக்க வேண்டும். ஜாதகர் பிரிஞ்சிருக்க வேண்டியதில்லை, அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கணும். சந்திரனும் சூரியனும் 6 8ல் இருந்தாங்கன்னா அந்த குழந்தை பிறந்த பின்னாடி அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கணும். இல்லை நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன், நாங்கள் வந்து அந்யோன்ய ஆதர்ச தம்பதிகள் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையன் திருமணமாகி குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அப்பா அம்மா 2 பேரில் ஒருவர் இறந்து விடுவதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த கிரகங்கள் உண்டாக்கி விடுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ராகுல் காந்தியுடைய அம்மா அப்பா பிரிஞ்செல்லாம் வாழலைங்க, நல்லா வாழ்ந்தாங்க, சூப்பராக வாழ்ந்தாங்க. ஆனாலும் காதல் ஜோடி நல்லா இருந்தாங்க. அதனால் என்னாச்சு, இவருடைய ஜாதக அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் சந்திரன் 6 8ல் இருக்கிற அந்த விஷயம் திடீர்னு அப்பாவை இவர் சின்ன வயசாக இருக்கும்போதே காலமாகி விட வைத்து விட்டது. அது மாதிரி ஒரு மோசமான ஒரு பலனை தந்து விட்டது. இது அதுவும் திருமண வாழ்க்கையிலே இவருக்கு அப்பா பார்த்துருந்தா கூட ஏதோ முடிச்சிருக்கலாம்ல, அதையும் இல்லாமல் செய்து விட்டது. ஏன்னா அப்பா பார்த்துருந்தாங்கன்னா செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் குருவுக்கும் தொடர்பில் இருக்குது. அம்மாவுக்கு என்னாச்சுங்க, செவ்வாய் திருமணம்ங்கிற செவ்வாய் தொடர்பில் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அப்பாவுக்கு தொடர்பில் இருக்குது. அப்பாவோ அப்பா ஸ்தானத்தில் இருந்து அவங்களுடைய பெரியப்பா அவரோ இருந்து கல்யாணத்தை பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக அவர் திருமணமாக இருக்கும். அப்பாவை இழந்தது இவருக்கு திருமணம் ஆகாமல் போவதற்கு ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சரி, இதெல்லாம் போச்சுங்க. இப்போ இவருக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா? அப்பா இல்லை. ஐயா சொல்லுங்க. அந்த ஒரே ஒரு டவுட் இருக்குங்க. சொல்லுங்க. குருவுக்கும் சந்திரனுக்கும் 6 8 குருவுக்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் 6 8, செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் 6 8, செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் 6 8ங்கிறதுனால அந்த திருமணமா அப்ப கன்வெர்ட் பண்ணிக்க முடியல. சந்திரனும் அதாங்க. இப்ப இந்த ஜாதகத்துல அந்த சந்திரன் இருக்கார் இல்லையா, சந்திரன் தான் அம்மா, சூரியன் தான் அப்பா. அப்பாவும் அம்மாவும் 6 8ல் இருந்தா பிரிவு. பிரியாம நல்லா வச்சாங்கன்னா அந்த ஜாதகர் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே யாராவது ஒருத்தர் இழந்துடுறாங்க. இது பிருகுநந்தி நாடியினுடைய அடிப்படை விதி. சரிங்களா? சரி, இப்ப அப்பா வந்து இப்ப நான் இதுல சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து சார், இதுல இன்னொரு இது அப்பா அம்மா இறந்துருவாங்க, இல்லைன்னா அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. இது இல்லாம 3வது விதி வந்து ஒண்ணு, சப்போஸ் அப்படி இருந்தா இந்த ஜாதகர் அப்பா அம்மா விட்டு தனியா விலகி இருப்பாருங்கிற அதையும் நான் சொன்னேன். அது சொல்ல ஆரம்பிக்கும் போது அப்படி வந்துட்டேன். ஜாதகர் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருவாங்க அல்லது சொல்ல வரல, அப்பா அம்மா அவர் கேட்டுட்டாரு சொல்ல வந்துட்டு அப்படியே மிஸ்ஸிங் ஆயிட்டேன். நீங்க நாளைக்கு ரெக்கார்டிங்ல பாருங்க, அதை நான் சொல்ல வந்தனா அப்படின்னா சொல்ல வந்தேன், ஜஸ்ட் மிஸ்ஸிங். நன்றி. ஒண்ணு இல்ல சார், இல்ல என்னுடைய சந்தேகம், அதனால தான் கேட்டேன். சிறப்பு. ஒண்ணு இவரு அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு போயிடுவார், போயிடணும், இதுதான் பரிகாரம், போயிடணும். இல்லை அப்படின்னா அப்பா அம்மா கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கணும். இதுக்கு இன்னும் இப்ப நீங்க கேட்டதுனால இந்த பரிகாரத்தை சொல்றேன். அந்த அப்பா ஒரு வெளிநாடு வேலைக்காரரா இருந்தாருன்னா வருஷத்துக்கு ஒரு முறை 2 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து 10 நாள் 20 நாள் வந்துட்டு போயிடுவாரு, வெளிநாட்டில் தான் இருப்பாருங்கிற மாதிரி இருந்தா ஒண்ணுமே ஆகாது சார். இது உங்களுக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த சந்தேகத்தை நான் கேட்டேன்னா, என்னுடைய ஜாதகத்துல சூரியன் சந்திரன் 6 8ல் தான் இருக்காரு. அப்ப நான் வந்து காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்து எங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இத்தனை 40 வருஷமா அப்பா அம்மா இங்கதான் இருக்காங்க, தனியா தான் இருக்கிறேன். சிறப்பாகவே வாழ்வார்கள். அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க, நான் தனி பிரிஞ்சு வந்து வீட்டிலேயே தான் இருப்பேன். அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போறதா எனக்கு கொள்கை, அப்பா அம்மா விட்டு வெளியே போறது வந்து தர்மம் இல்லை அப்படின்ட்டு நீங்க பேசுங்க, அப்ப அது தாக்கும். அதே மாதிரி யாரோட ஒரு வீட்டுல 10 பையருங்க இருக்காங்க, 10 பசங்க, 10 பேர்ல யாரோட அப்பா இருக்காங்களோ அவங்க ஜாதத்துல என்ன இருக்கோ அதுதான் கேட்கும். ஓகே ஓகே, நன்றி சார். சரி, இப்ப திருமணம் ஆகிறதுக்கு அப்பா இருந்தா திருமணம் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத நாம ஒருவாறு புரிஞ்சுக்கிட்டோம். அப்பா இல்லை, அப்ப யாரு திருமணம் பண்ணுவாங்க? அப்ப ஜீவகாரகன் குரு பகவான் தான் நமக்கு திருமணம் பண்ணுவார். அப்ப அந்த குருவானவர் கோச்சாரத்திலே சுற்றி கொண்டே இருக்கிறார். ஒன்று தாய்க்கு பின்னாடி அவருடைய தோஷம் பலவீனமாகி, தாய்க்கு பின்னாடி தோஷம் பலவீனமாகி திருமணம் ஆகலாம். ஏன்னா தாய்க்கு 8ல் செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு மோசமான பொண்ணு அதை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு ஜாதகர் சொன்னாலும் அந்த தாய் வந்து விடமாட்டாங்க. இல்லை வேண்டாம், நாம் யார், நம்ம கௌரவம் என்ன, நம்ம புகழ் என்ன, நம்ம அந்தஸ்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்தை தடை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாயை பேச்சை கேட்காமலேயோ அல்லது தாய்க்கு பின்னாடியோ
இவருக்கு திருமணம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் ஒன்று. இது வரைக்கும் 2025 ஆயிடுச்சிங்க. இந்த பாடம் தயாரிக்கும் போது 2021 2021 வரை திருமணமாகவில்லைன்னு இருந்துச்சு. இப்போ நம்ம அதுக்கு பின்னாடி 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அவருக்கு திருமணம் ஆகலை. அடுத்தது கோச்சார குரு பகவான். கோச்சார குரு பகவான் குரு, செவ்வாய், சுக்கிரன் இந்த மூவருக்கும் தொடர்பில் வரக்கூடிய காலம் எப்போ வருதோ அப்போ திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ பாருங்க, அப்பயே நம்ம என்ன எழுதி வச்சிருந்தோம், 2021 பாடங்கள்லேயே கோச்சார குரு மிதுனம் மற்றும் சிம்மம் இவற்றில் வரும்போது மட்டும் திருமண வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறத நாம் இதை ப்ரெடிக்ஷன், நாம் எதிர்காலத்தை அறிவதற்கான இந்த விஷயத்தை இப்போ நாம் சொல்கிறோம். சரிங்களா? அப்போ பாருங்கள், இப்போ குரு பகவான் இப்போ எங்கே இருக்குங்க? எனக்கு தெரியும் இல்லையா, கோச்சாரத்தில் குரு நமக்கு மிதுனத்தில் தான் இருக்கார். இப்போ பாருங்கள், செவ்வாய்க்கு தொடர்பில் வந்துட்டாரா? செவ்வாய்க்கு தொடர்பில் வந்துட்டார். குருவுக்கு 2ல் சுக்கிரன், இதுவும் தொடர்பில் வந்துட்டார். இந்த குருவுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவும் தொடர்புக்கு வந்துருச்சுங்களா? இப்போ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திருமணத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய்க்கும் திருமண பெண்ணை குறிக்கக்கூடிய சுக்கிரனுக்கும் இந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய குரு பகவானுக்கும் இந்த கோச்சார குருவானவர் மிதுனத்திலே அமர்ந்து ஒரு தொடர்புக்கு வர்றதுனால இந்த காலகட்டம் இந்த ஜாதகருக்கு என்ன காலகட்டங்க? திருமண காலகட்டம். அடுத்த குரு பயிற்சிக்குள்ளார திருமணத்திற்கான வாய்ப்பை இவர் உண்டாக்கி கொண்டால் சிறப்பாக திருமணம் பண்ணலாம். சரி, இதை விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தது இதை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த இடம் வரலையே, சாரி, கிராபிக்ஸில் ஏதோ பிரச்சனை. ஓகே, இதுக்கு அடுத்த இடம் நமக்கு மிதுனத்தை விட்டோம்னா சிம்மம். சரிங்களா? ஓகே, வருது, கொஞ்சம் தாமதமாக வருதாட்டிருக்கு, நாம் அதை எடுத்துக்கல. நல்லது. இப்போ சிம்மத்திலே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா தனது 3வது தொடர்பால் குருவை, ஜாதகத்தில் இருக்க குருவை இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு தொடர்புக்கு வரும். சரிங்களா? 12வது இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் கூட அந்த சிம்மத்திலே இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஒரு தொடர்புக்கு வருவார். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்களை விட்டுங்க, இந்த 2 இடத்த விட்டு குரு பகவான் மிச்சம் இருக்கக்கூடிய 10 ராசியிலே எந்த இடத்திலே போனாலும் ஏதாவது ஒரு கிரகம் தொடர்புக்கு வராது. அது பார்க்கணுமா, தொடர்புக்கு வருதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துடலாமா, அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாமா? இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்புங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், மேசத்தில் இருக்கும் பொழுது இங்கிருந்து 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனுக்கு தொடர்பு இல்லை. ரிஷபத்துக்கு வரும்போது குருவுக்கு தொடர்பு இல்லை. இங்கே வரும்போது தொடர்பு வந்துருச்சிங்களா? கடகத்திற்கு வரும்போது குருவுக்கு தொடர்பு இல்லை. கன்னிக்கு வரும்போது செவ்வாய்க்கு தொடர்பு இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதான் துலாம் தான் எப்பவுமே தொடர்பு இல்லைன்னு சொல்லியாச்சு. விருச்சிகத்துக்கு வரும் பொழுது செவ்வாய்க்கு தொடர்பு இல்லை. தனுசுக்கு போகும் பொழுது சுக்கிரனுக்கு தொடர்பு இல்லை. மகரத்திற்கு போகும்போது குருவுக்கு தொடர்பு இல்லை, செவ்வாய்க்கும் தொடர்பு இல்லை. கும்பத்துக்கு போகும்போது சுக்கிரனுக்கு தொடர்பு இல்லை. மீனத்துக்கு போகும் பொழுது செவ்வாய்க்கு தொடர்பு இல்லை, குருவுக்கும் தொடர்பு இல்லை. பாருங்க எவ்வளவு டஃப்பான ஒரு டைமு, எவ்வளோ ஒரு மோசமான ஒரு காலகட்டம் அப்படின்னு பாருங்களேன். இந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு நெருக்கி தள்ளுகிறது. இதை அப்போ மேலோட்டமாக பார்த்தோன்னா இவருடைய லக்னம் என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் மேலோட்டமாக பார்த்தோன்னா இதுக்கு நம்ம ஏதோ பலன்கள் சொல்லுவோம். ஆனால் பிருகுநந்தி நாடி முறையிலே திருமண வாழ்க்கையை பார்க்கும் பொழுது துல்லியமாக அக்கு வேறு ஆணி வேறாக அனைத்து விஷயங்களையும் நாம் பண்ணிடலாம். அது இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயமும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ சுக்கிரன் இருக்கார் இல்லையா, இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவாருங்க, நேர்கதியில் அப்படியே கடகத்திலிருந்து சிம்மத்தை நோக்கி வருவார். இந்த கேது என்ன பண்ணுவார், சிம்மத்திலேருந்து கடகத்தை நோக்கி போவார். சுக்கிரனும் கேதுவும் ஒன்றை ஒன்று நெருங்கி தாண்டி இருப்பாங்க இவர் பிறந்த பின்னாடி கொஞ்ச நாளில். சரிங்களா? இப்போ சுக்கிரன் கேதுவை நோக்கி செல்லுகிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் பிரிவினையை நோக்கி செல்லுகிறார் அப்படின்னு அர்த்தம். சுக்கிரனுக்கும் குருவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய கிரகம் கேது மட்டும்தான். அப்போ இந்த கேது இந்த ஆண் குருவுக்கும் அவருடைய மனைவியாக வரக்கூடிய பெண் சுக்கிரனுக்கும் இடையே
பெரும் சுவராக இருந்து ஒரு தடையை ஏற்படுத்தி 2 பேரையும் சந்திக்கிறதுக்கே இல்லாமல் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையவே இல்லாமல் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. சரிங்களா? இந்த ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். நல்லது. இப்போ அடுத்தது ஒரு பெண், ஜெயலலிதாவுடைய ஜாதகம், அதுக்கு போயிடலாம். இதில் ஜீவகாரகன் சுக்கிரன். சுக்கிரன் எங்கே இருக்காரு? மீனத்தில் இருக்காரு. கர்மகாரகன் சனி. அவருடைய தொழில் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். உயர்ந்த பிரபலமான ஒரு நபர் அப்படிங்கிறனால சூரியன் இதை எடுத்துக்கிறோம். சுக்கிரனுக்கு 5ஆம் இடத்துல சனிங்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே சம்பாதனைக்கான ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது, சொந்த திறமை இருக்குது, முன்னேற்றம் இருக்குது இவங்க தொழில் பற்றி. சரிங்களா? சனி சந்திரன் வீட்டில் இருக்கிறதுனால சுக்கிரனுடைய திரிகோணத்தில், சுக்கிரனுடைய 5ஆம் வீடு சனி. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நடிப்புத்துறை, கலைத்துறை இதெல்லாம் சாதனையாளராக இருக்காங்க. அதை சந்திரன் இருக்கார் இல்லையா, சந்திரன், அந்த சனிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால அந்த கலைக்கு அந்த தைரியம், கெத்து இதையெல்லாம் அந்த செவ்வாய் தந்து சந்திரன்லாம் நல்லா உதவி செய்கிறார்கள். சிறப்பு. சரிங்களா? இந்த ஜாதகத்தில் பாருங்கள், ஒரு பெண் ஜாதகம் என்றால் சுக்கிரன் செவ்வாய் இந்த 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பார்க்க வேண்டும். சுக்கிரனுக்கு 6இல் செவ்வாய் இருக்கிறதுனால இவங்களுக்கு திருமணத்திலே தடை தோஷம் உண்டாகிறது. கடைசி வரைக்கும் திருமணமே பண்ணிக்கல, அது நமக்கு தெரியும். இப்படி குடும்பம் பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஜீவகாரகன் சுக்கிரன் 6னுடைய தொடர்பு. செவ்வாய் வந்து திருமண தடை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. 2ல் ராகு இருக்காங்க, அதன் திரிகோணத்திலே செவ்வாய் சந்திரன் குரு. ராகுவுக்கு 5இல் செவ்வாய் சந்திரன், ராகுவுக்கு 9ல் குரு. இந்த விஷயத்தினால என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு குடும்பத்தினுடைய தொடர்பு இல்லாமல் போகிறது. 2ல் ராகு இருக்கிறது ஒன்று, ராகுனுடைய அந்த நெருக்கத்திலே அந்த குரு செவ்வாய்னா சகோதர சகோதரிகள், குரு அப்படின்னு சொன்னோம்னா கூட இருக்கக்கூடிய ஆண்கள், சந்திரன்னா கூட இருக்கக்கூடிய அந்த பெண்கள், இவங்க எல்லாருமே தொடர்பில் இல்லாமல் போயிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது குடும்பம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த சூரியன் இருக்கார் இல்லையா, சூரியன் பக்கத்தில் 12ல் இருக்கக்கூடிய சூரியன், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அரசியலை தருகிறார். கூட இருக்கக்கூடிய புதன் இருக்கார் இல்லையா, அந்த புதன் வந்து நட்பு காரணமாக அரசியலை தருகிறார். அதை நட்பு என்றும் சொல்லலாம் புதனை, காதல் என்றும் சொல்லலாம் புதனை. சரிங்களா? நட்போ காதலோ இதன் காரணமாக ஒரு அரசியல் அதுக்கு இவர் வந்துட்டாங்க. சரி, குடும்பம் இல்லை அப்படிங்கிறதுனால 12ல் இருக்கக்கூடிய சூரியன் அரசியலாக பார்க்கணும், குடும்பம் இருந்துச்சுன்னா அப்பாவை பார்க்கணும். புதன் வந்து ஜாதகடைய நட்பு அப்படிங்கிற மாதிரி மாறி போயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் பாருங்கள், அந்த புதன் இருக்கார் இல்லையா, அந்த புதனும் சனியும் இது திருமணத்துக்கு அடுத்த விதிக்கு வந்திருக்கோம். ஒரு பிருகந்த நாடி நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு இதையும் நான் எக்ஸ்ட்ராவாக சொல்லிகிட்டு இருக்கேன். பாருங்கள், சனி அப்படிங்கிறது ஜாதகியுடைய தொழில், என்னது நடிப்பு தானே, நடிப்பு துறைக்கு வந்தாங்க. புதன் கலை, சூரியன் வந்து அரசியல். சரிங்களா? அரசியலில் பெரிய ஆள் ஆகிறது, நட்பு மூலயமாக அரசியலுக்கு வந்துடுறாங்க. அந்த அரசியல் வந்த பின்னாடி 6-8 சூரியனுக்கும் அந்த சனிக்கும் 6-8 அப்படிங்கிற அளவில் அந்த தொடர்பு இல்லாத நிலை வந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, நடிப்பு அப்படிங்கிற அந்த கலையை விட்டுட்டாங்க, நடிப்பை விட்டு அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் விட்டுட்டாங்க. அடுத்தது அந்த நடிப்பு அப்படிங்கிற இடத்துக்கு அவர் போகவே இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த 6 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அவங்க அதுக்கு பின்னாடி அரசியலே தொழில் அப்படின்ட்டு வந்துச்சு பாருங்க. அந்த அரசியலே தொழில் அப்படிங்கிற அளவில் அவங்களுடைய மைண்ட் செட் மாறி அதில் ஒரு பணம் சம்பாதிக்கிறது இது மாதிரிலாம் பண்ணும்போது அதே புதன் இவருக்கு நட்பு, அரசியலுக்கு வந்த பின்னாடி நட்பு, சசிகலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களுடைய கணவர், புதனுக்கு கணவர் செவ்வாய், அவங்களுக்கு கணவர் இருக்குது, சகோதரி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இவங்க இந்த ஜாதகி சுக்கிரனுடைய சனி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு 6-8 போனதுனால ஜாதகியுடைய அந்த தொழில் அரசியல் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை
இவருடைய நட்பு இருக்கு இல்லைங்களா, சசிகலா இவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அதில் ஒரு சில பிரச்சனைகள் செஞ்சுட்டு இவங்களுக்கு பிரச்சனையாக போச்சு. அப்படிங்கிறதுனால ஜாதகிக்கு பலவித சங்கடங்கள் உண்டானது. யாரால் உண்டானது? ஜாதகியுடைய நட்பு 12ல் இருக்கு, ஒன்றும் இல்லை. ஜாதகியுடைய கணவர், அந்த புதனுடைய கணவர் செவ்வாய் சுக்கிரனுக்கு 6ல் இருக்காரு. அப்படிங்கிறதுனால பல்வேறு விதமான சங்கடங்கள் உண்டானது அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் கேது தொடர்பு. புதன்னா எழுத்துக்கள், கேது அப்படின்னா டாக்குமெண்ட். அது புதன் கேது தொடர்பு யாருக்கு இருந்தாலும் அந்த டாக்குமெண்டேஷனில் பிரச்சனை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா புதனுக்கு 9ல் கேது, அப்போ டாக்குமெண்டேஷனில் பிரச்சனை. கடைசி என்னாச்சிங்க, ஜெயிலுக்கே போனாங்க. அப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக இப்போ இவ்வளோ இந்த ஜெயலலிதா அம்மாவுடைய ஜாதகத்திலே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இவங்களுக்கு சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பில்லாமல் போச்சு, திருமணம் நடக்கலை. சரிங்களா? ஆனால் சுக்கிரனுக்கு சனி நல்ல தொடர்பிலும் அந்த சூரியன் நல்ல தொடர்புலையும் வந்ததுனால அரசியலை சிறப்பான தொழிலாக பண்ணிக்கிட்டாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது கூட அந்த அரசியலையே தொழிலாக பண்ணுற அந்த காலகட்டத்தில் இவங்க தோத்துட்டாங்க. அரசியலையே தொழிலாக பண்ணும்போது தோத்துட்டாங்க. தோத்து போனதுக்கு காரணம் அந்த அரசியலில் வந்த பின்னாடி இருந்து அவங்களுடைய தோழி, அந்த தோழியினுடைய கணவர், அவருடைய குடும்ப காரணமாக இந்த சுக்கிரனுக்கு 6 அப்படிங்கிற அந்த கெட்ட மோசமான விஷயங்கள் நடந்து சங்கடங்கள் வந்துருச்சு. அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் ஜெயலலிதா அம்மாவுடைய ஜாதகத்தில். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இன்னும் ஒரு சில உதாரண ஜாதகங்கள் பார்த்துட்டு உடனடியாக பாடத்தில் இருந்து நிறைவுக்கு வந்துடலாம். நல்லது. சரி, இப்போ சில உதாரண ஜாதகங்கள் அப்படிங்கிறவங்கள பார்க்கலாம். இது அடியனுடைய பார்த்த ஜாதகங்கள். சரிங்களா? நான் பார்த்த ஜாதகங்கள். இந்த ஜாதகத்திலே பார்க்கும் பொழுது எல்லாமே ஆண் ஜாதகங்கள் தான். சரிங்களா? எல்லாமே ஆண் ஜாதகங்கள் தான். குரு பகவான் இருக்கார். குரு பகவானுக்கு 6ல் சுக்கிரன், குருவுக்கு 7ல் செவ்வாய். ராகுல் காந்தி ஜாதகம் பார்த்துல்லைங்களா, ஏறக்குறைய அந்த அமைப்பு தான். இந்த குருவுக்கு இந்த ஜாதகர் நல்ல பணக்கார ஜாதகர். அதனால் திருமணத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க அப்பாவும் நல்லா இருக்கார். நல்ல என்ன சொல்கிறது, எல்லாம் சூப்பரான ஒரு மனத்துக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த சுக்கிரன் இருக்கார் இல்லையா, அந்த சுக்கிரன் பெண் மட்டும் எங்கே இருக்குன்னு தெரியல. பெண்ணு மட்டும் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த புண் ஜாதகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாதகங்கள் அத்தனையுமே அந்த வாழ்ந்து கெட்ட குடும்பங்கள், ரொம்ப கீழ்த்தரத்தில் இருக்கக்கூடிய, இது பணக்கார ஜாதகம், கீழ்த்தரத்தில் இருக்கக்கூடிய ஜாதகங்களே தான் வரிசையாக வந்து சேர்ந்துச்சிங்க. அதனால் அது அவங்களுக்கு பிடிக்கல. சரிங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஜாதகம் எல்லாமே ஆண் ஜாதகம் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா குரு பகவான் மகரத்தில் இருக்கார். மகரத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு 3ல் சுக்கிரன் தொடர்பு நிலையில் உச்சமாக இருக்கார். 4ல் செவ்வாய் ஆட்சியாக இருக்கார். குரு பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்ற ஒரு குரு. அப்போ ஜாதகர் சரியான முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இல்லாதவராக இருப்பார் அப்படின்னோம்னா ஆமாம். ஆனால் 7ஆம் அதிபர் அந்த குருவோடையே சேர்ந்து 7ஆம் இடத்தையே பார்த்துட்ருக்கார். குருவுக்கு 7ஆம் இடத்தை. இங்கே லக்னம் வந்து துலா லக்னமானே அப்படின்னு பார்க்க வேண்டாம். சரிங்களா? இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான சுக்கிரன் புதன் சேர்க்கை, ஒரு காதல், நல்ல காதல், பணக்கார பெண் காதல். இந்த பையன் ஏழை பையன், பணக்கார வீட்டு பொண்ணு. திருமணத்திற்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் பண்ண உடனே அந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குது பாருங்கள். 4ல் செவ்வாய் ராகு சேர்க்கை. 4ல் செவ்வாய் இருந்தாலே திருமணம் ஆகாது. ராகுவோடு இருந்துச்சுன்னா அடிதடியாகி கலாட்டாவாகி திருமணம் ஆகாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு திருமணம் ஆகலை, பல்லாண்டாக திருமணம் இல்லாமல் தான் சுற்றிட்டுருக்காரு. இது ஒரு உதாரண ஜாதகம். சரிங்களா? அடுத்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ரோகிணி நட்சத்திர ஒரு ஜாதகம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 4ல் ஆட்சியாக இருக்கிறார். அப்படிங்கிறதுனாலே நல்லா இருக்குங்க. 2ல் குரு வேறு, லக்னாதிபதி 2ல் குரு, செம்ம அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா
அந்த குருவுக்கு சுக்கிரன் நாளில், சுக்கிரனுக்கு செவ்வாய் நாளில். சரிங்களா? இவங்களுக்கும் அப்படி அதே தான் பிரச்சனை. திருமணத்திற்கு எல்லாமே காரண காரியங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. ஆனால் பொண்ணு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே காத்து கொண்டு இருக்கிறேன் எல்லைக்கே காத்து கொண்டு இருக்கிறேங்கிற அளவில் காத்து கொண்டு இருக்க வேண்டியது தான். வேற ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவில் தான் இவருடைய ஜாதக அமைப்பும் இருக்கிறது. சரி, இது வரைக்கும் நாம் ஒரு மணி நேரத்தில் இந்த பிருகுநந்தி நாடி முறையிலே திருமண விதிகள் அப்படிங்கிற இந்த வகுப்பை நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. இந்த அளவிலே இந்த வகுப்பு நிறைவு பெறுகிறது. இதனுடைய ஃபீட்பேக் புரிஞ்சிச்சா புரியலையா, இன்னும் கொஞ்சம் மெதுவாக போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் உரையாடலுக்கு வரலாம் நண்பர்களே. காத்து கொண்டிருக்கிறேன். இல்லை சார், புரிஞ்சுது. ஒன்றும் இது இல்லை, தெளிவாக தான் இருந்தது, எளிமையாகவும் இருந்தது. நன்றி சார். இது ஒரு 2 மணி நேர வகுப்பாக இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். 1 மணி நேர வகுப்புங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுச்சு. நீங்கள் வீடியோவை பார்த்து திரும்பவும் சரிப்படுத்திக்கலாம். விமர்சனங்கள் ஏது இருந்தால் வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம்மா. அதாவது இந்த விதிமுறைகள் அப்படின்னு சொன்னதுல வந்து ஒரு நல்ல தெளிவு புரிதல் இருந்தது. இந்த உதாரண ஜாதகம் அப்படின்னு போட்டதுல வந்து நீங்க சொல்லக்கூடிய பலன் வந்து கொஞ்சம் வேகமாக இருந்தது. நீங்க அடுத்தடுத்து சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு வந்து அது மைண்ட் செட்ல இருந்தது அப்படிங்கிறதுனால நீங்க வேகமா சொல்லிட்டீங்க. அடுத்தடுத்து ஒன்றை பார்த்து நீ சொல்லி வேகமாக நம்ம இருந்தது. இதுலதான் கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் குறைவாக இருக்குன்றதை உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன் சார். நன்றி. நல்லதுங்கம்மா. நானும் அதே தான் ஃபீல் பண்ணேன். இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்காருனே, ரயில் ஓடுற மாதிரி இருக்குது, வந்தே பாரத் மாதிரி. ஒரு ஜாதகத்துல 1-2 பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மைண்ட் செட் ஆயிருக்கும். இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே வச்சு நம்ம பலன் சொல்லது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கம்மா. இதனுடைய வீடியோ வரும் நாளைக்கு நாளானிக்கு, திரும்ப இன்னொரு முறை பார்த்து நீங்க அதை குறிப்பிட்டுக்கலாம். நன்றிங்கம்மா. நன்றி சார். நன்றிம்மா. நீங்க மியூட் பண்ணிடுங்க. எங்க போறேன் முருகேசன் சார் ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க? நம்ம கிட்ட பேசுறீங்களா குடும்பத்திலயா? சொல்லுங்க சார். ஐயா வணக்கம்யா. ஐயா சொல்லுங்க. இது வீடியோ மறுபடியும் இதுலயே கிடைக்குங்களா பாக்குறதுக்கு? இதே குரூப்ல கிடைக்குங்க, நாளைக்கே கிடைக்கும். சரிங்க சார். நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா நானே பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து இடையில டிஸ்டர்ப் நிறைய ஆயிப்போச்சு வீட்டுக்குள்ளார. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க சார், நாளைக்கு கிடைக்கும். ஓகேங்க. நல்லது. அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு உங்க பேசிக்கிறேன். நல்லதுங்க. நன்றி. ரொம்ப நல்லது. நல்லா இருந்ததுங்க கிளாஸ். இடையில பார்க்கும்போது மறுபடியும் ஆழ்ந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் புரியும். நல்லது. ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். நல்லது நண்பர்களே, அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் கூறி, இந்த குரு பூர்ணிமை நாளன்று அற்புதமான நிலா இன்னைக்கு தான் இப்போ தான் மேலே வந்துட்டு இருக்குங்க. சரிங்களா? நிலவை பொறுத்த மட்டில் இரவு 12 மணிக்கு நிலவிலே இருந்து அற்புதமான கதிர்வீச்சுக்கள் வரும் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஜோதிடர்களாகிய நமக்கு நமது அற்புதமான அந்த ஞானத்தின் திறவுகோல் இன்று இரவு அனைவருக்கும் கிட்டும் என்று நினைக்கிறேன். முடிஞ்சால் எல்லாரும் நிலாவை பார்த்து ஒரு வணக்கம் வச்சுட்டு நிலவிற்கான ஏதாவது ஒரு ஸ்லோகம், ததிசங்கு துசாராம்பம் க்ஷீரோத ஆர்ணவ சம்பவம் தம் நமாமி சசினம் சோமம் சம்போர் முகுடபூசணம், இது மாதிரி ஏதாவது ஒரு வணக்கத்திற்குரிய ஒரு செய்யுளை பாடிவிட்டு வணங்கி தூங்குங்க. நாளைக்கு காலையில் நிச்சயமாக இந்த குருவருளால் உங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் சித்திக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி சார். நன்றிங்க.